உள்ள குழந்தையை எடுத்துன்னு போனவள் மறுபடியும் என்னமோ தன் கணவனை பார்க்கணும்னு தோணி வாசல்ல ஓடி வந்து கழக்க பாக்கிறாள். கழக்க காணுமேன்னு கவலைப்பட்டு மேற்க திரும்புறாள். மேற்க போயிட்டு இருக்கா. ஓடி போய் நாதா எங்க போறேன்னு காட்டாள். எங்க போகணும்னே எனக்கு தெரியலையேன்னு அழுதான் ஹரிச்சந்திரன். அதுக்குதான் திக்பிரமம்னு பேரு. நான் எங்க இருக்கேன், எங்க போகணும் என்னன்னே தெரியலையே. நாதா கடன்பட்டு சொத்து போய் திக்பிரமும் வரணுமா, என்ன செய்யணும்னு தெரியலேங்கிறே, என்ன மேல என்னெல்லாம் வருமோ தெரியலையே, என்ன விட்டு வர பிரிந்து போறீங்களே என்று அலறி என்னையும் குழந்தையும் இருக்கலையா காலகண்ட பிராமணனிடத்துல தோல்ல விஸ்வாமித்திரர் கொடுக்க வேண்டிய கடனுக்காக போன வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே தெரியலையா நாள். அதுக்குள்ள சத்தியம் பிரத்யபிஜை இல்ல வருதான். என்ன நான் உன்னை வித்துவிட்டேனே, ஏன் குழந்தையோட நீங்க வந்து அங்க என்ன வேலை செய்யணுங்கிறானா. அதுக்குள்ள சத்தியம் இத்தனை திக்ரமத்துல நீ ஏன் வந்தேன்னு காட்டானா. மறுபடியும் இந்த மங்கள சரீரத்தை எப்ப பார்ப்பேனோ அதனால இன்னொரு முறை இப்பவே பார்ப்போம்னு வந்தேன்னு அழுதாளாம். மங்களமூர்த்தி தர்சனம் புனஷ்ச வீட்சே தவ மங்களாகிருதிம் கதா மங்களமூர்த்தி தர்சனம் இத்தேவம் த்வாப்ரணிபத்யபாதயோ மங்கள சரீரத்தை மறுபடியும் எப்ப பார்ப்பேனோ அதற்காக இன்னொரு பார்க்க வந்தேன்னு காலில் விழுந்து கதறி ஹரிச்சந்திரனை கட்டி அணைச்சு அலறினாலாம். பர்த்தாரம் ஆலிங்க ருரோத சூரதான். அது பர்யந்தம் தைரியமா இருந்த ஹரிச்சந்திரன் காசி தேசத்து ராஜவீதியில வாய விட்டு அலறினானா. ஆஹா நான் என்ன பாபம் பண்ணினேன் இப்படி குழந்தைகளையும் மனைவியும் விட்டு பிரிவதற்கு. பர்த்துர்வியோஜிதா பத்னி விதுப்புத்ரோ வியோஜிதா ரங்கநாதாஜனம் கிம் வா விதிதானமயா கிருதம் ரங்கநாத பிரசாதேன லப்தம் ராஜ்யமகண்டகம் தச்ச நஷ்டம் மஹத்ராஜ்யம் விஸ்வாமித்ரமுனே கிருதா. மனைவியும் கணவனையும் பிரிச்சேனா ஜென்மாந்தரத்திலே, குழந்தையும் தகப்பனையும் பிரிச்சேனா, அல்லது என் குலதெய்வமான ரங்கநாதனை மறந்தேனா, ரங்கநாதனை ஆராதிச்சு கிடைச்ச ராஜ்யம் என் நாள்ல கைவிட்டு போயிடுப்பே பிராமண சாபத்தினாலே. ரங்கநாத பிரசாதேனு லப்தம் ராஜ்யம் அகண்டகம் தச்சனஷ்டம் மஹத்ராஜ்யம் விஸ்வாமித்ர முனே குருதா. அலறினானாம். சந்திரமதி போய் கண்டலத்தை தொடச்சி தெய்வம் கைவிடுமா, நம்ம குலதெய்வம் கைவிடுமா, விடவே விடாது, கஷ்டம் நீங்கிவிடும், நீங்க இப்படி அழுதா நான் என்ன பண்ணுவேன்னு கதறினாள். என்னை விட்டு வர பிரியறீங்களே நான் என்ன பண்ணுவேன்னு அலறினாள். கண்ணை தொடச்சி கழக்க அனுப்பிச்சு கழக்க திரும்புற மட்டும் பார்த்துக்கிட்டு குழந்தைய எடுத்துன்னு உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாள். வேலைன்னா சாமான்யமான வேலை இல்லை. விஸ்வாமித்திர சிருஷ்ட பிராமணன் ஏதாவது வேலையில கொஞ்சம் தயங்கினா உடனே போய் சொன்னேன்னு கேஸ் கொண்டு வரலாம்னு அப்படி கவனிக்கிறான். ஒரு நிமிஷமும் காரியத்தை கவனிச்சு அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கார். அங்க கொண்டு போய் விஸ்வாமித்திரங்கிட்ட அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்கிண்டு வரவு வைக்க மாட்டேங்கிறான் மகர்ஷி. ஏன்னு காட்டா நீ ஓடி போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், நீ இப்போ ஒரு பிரதிஜை பண்ணி நிச்சயம் ஒரு பணமாவது கொண்டு கொடுக்குறேன் வரவு வைக்கிறேன்னு சொல்லுங்கிறார். அப்படி சொல்லி ஒரு நாளை கொண்டு கொடுக்கலன்னா போய் சொன்னான்னு சொல்லலாம் இல்லையோ. அதுக்காக எனக்கு என்ன வியாபாரமா, நான் நிச்சயம் ஒரு பணம் என்னமா கொடுப்பேன், நான் அப்படி பிரதிஜை பண்ண மாட்டேன்னா ஹரிச்சந்திரன். ஏண்டா வேலை செய்யண்டார், எனக்கு யாரு வேலை கொடுப்பேன்னார், நான் வாங்கி தரேன்னார், நீ எங்க வாங்கி கொடுத்தாலும் செய்யறேன்னார். ருத்ரபூமியில வேலை செய்யற வீரபாகுன்னு ஒரு சண்டாளன் அவங்கிட்ட போய் வேலை வாங்கி கொடுத்தார். வேலை வாங்கி கொடுக்குற இடத்த பாருங்க, கையெழுத்து போட்ட உடனே சாண்டாவளமான ரூபம், சத்தி பல்லு பயங்கரமான ரூபம், கருத்து போய் சரீரங்கள்லாம் குள்ளமாக ஆகி செம்பட்ட மயிறு ஈட்டி ஈட்டியா இருக்கு, கையில சூலம், கையில
இரும்பு சங்கிலி கழுத்துல இரும்பு சங்கிலி இப்படி எல்லாம் ரூபம் மாறி போயிடுது. ஆஹாஹா, இது மாதிரி ஒரு ரூபம் வர வேண்டியது பாக்கி இருந்ததான்னு நினைச்சானாம் ஹரிச்சந்திரன். ருத்ரபூமியில அவன் பட்ட பாட்டை எழுதியிருக்காள் புராணத்துல, அதை படிக்கவே முடியாது. 3 நாளைக்கு முளையில கட்டி வச்சு அடிச்சானா ஆகாரம் இல்லாம ஹரிச்சந்திரனே. வீரபாகு விஸ்வாமித்திரன் சொல்லி வச்சிருக்கான், அடி அடி பொறுக்காம போய் சொல்லுவன், என் பிராமணியன் தங்கண்டா இல்லாமனா பூனை போடுண்டா,